السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், 7 நாட்கள் நாம் நியத்து வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த துஆக்களையும் திக்ருகளையும் சலவாத்துக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் எந்த நோக்கத்திற்காக இதனை ஓதுகின்றோமோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த நோக்கத்தில் வெற்றியை தருகின்றான். அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றி தருவான். நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் கபூல் செய்வான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. சில துஆக்களை நாம் ஓதி நம்முடைய துஆக்களை கேட்டால் அல்லாஹ் அதனை கபூல் செய்கின்றான். இவ்வாறு துஆக்கள் கபூலாகக்கூடிய ஏராளமான திக்ருகளும் துஆக்களும் இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திக்ருகளை ஓதி நாம் நியத்து வைத்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முன்வைப்போம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். நம்முடைய காரியங்களில் அல்லாஹ் வெற்றியை தருவான். இவ்வாறு 7 நாட்கள், இன்றிலிருந்து 7 நாட்கள் நாம் நியத்து வைத்து இதனை ஓதுவோம். முதலாவது நாள் நாம் அல்லாஹ்விடம் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்வோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரையாவது குறைந்தது 100 தடவைகள் நாம் ஓதுவோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று அவர்களுடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அவர்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான். ஏராளமான சிறப்புகள் இஸ்திக்ஃபாருக்கு கூறப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது நாள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த குர்ஆனுடைய வசனம், இதனை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று மூன்றாவது நாள் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ, துஆக்களில் சிறந்த ஒரு துஆ, தௌபாக்களில் சிறந்த ஒரு தௌபா. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதே போன்று நான்காவது நாள் அல் குர்ஆன் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரப்பனா துஆ, ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான துஆ. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதௌ வஃபில் ஆஹிரதி ஹஸனதௌ வகினா அதாபன்னார் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று ஐந்தாவது நாள் அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களான யா வஹ்ஹாபு, அதே போன்று யா ரஸ்ஸாக்கு, இந்த திருநாமங்களை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். ஆறாவது நாள் யா ஃபத்தாஹு யா லத்தீஃபு என்ற இந்த திருநாமங்களை ஓதுவோம். ஏழாவது இறுதி நாளில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவோம். இவ்வாறு நாம் 7 நாட்கள் இந்த ஒவ்வொரு அமல்களையும் செய்துவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களில் நோக்கங்களில் நமக்கு வெற்றியை அல்லாஹ் அளிப்பான்.